13 அமைச்சர்கள் விக்கிரவாண்டியை சுத்தி சுத்தி வர்றாங்க. இவங்க எல்லாம் ஒழுங்கா வேலை பார்த்திருந்தா இன்னைக்கு விக்கிரவாண்டி மக்கள் நீங்க ஓட்டு போட்டிருப்பீங்க, யாரும் பிரச்சாரத்துக்கே வர வேண்டாம் நீங்க சொல்லியிருப்பீங்க. வேலை பார்க்காத திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு இன்னைக்கு இடைத்தேர்தல் என்று அறிவித்த பிறகு அமைச்சர்களை களத்தில் இறங்கி வீதி வீதிக்கு போய் எல்லாரும் அம்மா தாயே உங்களுடைய பாதத்தை தொட்டு கும்பிடுறோம் ஓட்டு போடுங்கன்னு கேட்டிருக்கிறாங்க. 70 ஆண்டு காலமாக நீங்களும் ஓட்டு போட்டு பார்த்துட்டீங்க. ஏன் 2021 கூட திமுகவுக்கு தான் ஓட்டு போட்டேன், 2021 கூட அந்த மாதிரி கொடுக்கிறாங்க. 2021 கூட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு உறுப்பினரை இங்கிருந்து உருவாக்கி சட்டப்பேரவைக்கு அனுப்பிச்சு என்ன பிரயோஜனங்க? இன்னைக்கு 3 ஆண்டுகள் கழித்து பார்க்கும் பொழுது விக்கிரவாண்டிக்கு தொழில் வளர்ச்சி வந்திருக்குதுங்களா? இல்லை. குழந்தைகள் படிப்பதற்கு நல்ல தரமான கல்லூரிகள் வந்திருக்குதுங்களா? இல்லை. விக்கிரவாண்டியினுடைய தண்ணி பிரச்சனை தீர்ந்திருக்கா? இல்லைங்க. எதுவுமே நடக்கல. மறுபடியும் 13 அமைச்சர்கள், மறுபடியும் இடைத்தேர்தல், மறுபடியும் எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்கிறாங்க. ஆனால் அன்பு பெரியோர்களை, தாய்மார்களை, சகோதர சகோதரிகளை, நம்முடைய அண்ணன் அன்புமணி அவர்களுக்கு நாம வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்யும் பொழுது 2 விஷயத்தை நீங்க செய்து காட்ட போறீங்க. முதலமைச்சருக்கு இங்கே தோல்வி என்றால் அவருக்கு தெரியும் நம்முடைய ஆட்சியை மக்கள் ஏற்றுக்கிறார். விக்கிரவாண்டியில வேற ஏதோ செய்தியை சொல்லி இருக்கிறாங்க, நம்ம ஆட்சியை மாற்றி ஆட்சி பண்ணணும், அடுத்த 2 ஆண்டுகள் மக்களுக்கு கீழே வந்து ஆட்சி பண்ணணும். ஊழல் எல்லாம் தமிழகத்திலே அதிகமாக இருக்கிறது, அதை மக்கள் விக்கிரவாண்டி மூலமாக செய்தியாக சொல்லி இருக்கிறார். கள்ளச்சாராயம் எல்லா இடத்திலும் கூட தண்ணியை போல் பெருக்கெடுத்து ஓடிக்கொண்டிருக்கிறது, அதற்கு ஒரு செய்தி கொடுக்கிறார். திமுகவினுடைய மக்கள் பிரதிநிதிகள் யாரும் கூட மக்களை சந்தித்து குறைகளை கேட்டு சரி பண்றது கிடையாது, அது விக்கிரவாண்டி மூலமாக செய்தியாக சொல்றேன். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 233 தொகுதியும் விக்கிரவாண்டி மக்களை பார்த்து எங்கள் சார்பாக நீங்கள் சொல்லுங்கள், இந்த ஆட்சி சரியில்லை, அண்ணன் அன்புமணி அவர்களுக்கு மாம்பழம் சின்னத்தில் நீங்கள் வாக்களிக்கும் பொழுது முதலமைச்சருக்கு ஒரு செய்தியை சொல்லுங்கள், எல்லோரும் உங்களை பார்த்து ஏங்கி காத்துக் கொண்டிருக்கின்றார். இன்னைக்கு விக்கிரவாண்டி தமிழக அரசியலுடைய தலையெழுத்தை நிர்ணயிக்கக்கூடிய சக்தியாக இந்த ஊர் மாறி இருக்குதுங்க. விக்கிரவாண்டி ஊருடைய சக்தி என்னன்னாங்க, தமிழக அரசியலுடைய தலையெழுத்தை நீங்க நிர்ணயிக்க போறீங்க. எப்படி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஐயாவுக்கு 1972 திண்டுக்கல் இடைத்தேர்தல் தமிழக அரசியலுடைய தலையெழுத்தை மாற்றி எழுதியதோ, அதுபோல் விக்கிரவாண்டி 2024 நீங்க மாற்றி எழுத போறீங்க. அதனால் இந்த தேர்தலை பொறுத்தவரை கீழே உள்ளிருந்து பிரச்சாரம் பண்ணி கொடுக்கக்கூடிய அண்ணன் பாலு அவர்கள் சொன்னார், இது ஜனநாயகம் ஒரு பக்கமும் பணநாயகம் ஒரு பக்கமும் நடக்கக்கூடிய தேர்தல். அன்பு சகோதர சகோதரிகளை, இடைத்தேர்தல்னாவே அட்டூழியம் பண்ணுவாங்க. இடைத்தேர்தல்னாவே அரசு இயந்திரத்தை எல்லாத்தையும் பயன்படுத்தி மோசமான ஒரு சூழலை உருவாக்கி ஆளும் கட்சி வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக முயற்சிப்பாங்க. இதற்கு முன்பு ஈரோட்டில் இடைத்தேர்தலை பார்த்தோம், மக்களை எல்லாம் பட்டி பட்டியா அடைச்சு வச்சாங்க. ஒரு பட்டியலிருந்து ஒரு அம்மா வந்தாங்க, தம்பி பட்டியல் அடைச்சு வச்சா கூட பரவாயில்ல தம்பி, உதயநிதி படத்தை போட்டு பார்க்க சொல்றாங்க தம்பி, எப்படி தம்பி அந்த படத்தை பார்க்கறதுன்னு பட்டியலிருந்து தப்பிச்சு வெளியே வந்தாங்க. இந்த விக்கிரவாண்டியில் அந்த குடும்பம் உங்களுக்கு இல்ல, காரணம் இங்கே பாட்டாளிகள் இருக்கின்றார்கள், பட்டியல் எல்லாம் பறந்து விடும் என்பது இங்க இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தெரியும். அந்த சொந்தங்கள் அங்க ஈரோட்ல பாத்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலினுடைய திரைப்படத்தை பட்டியல் அடைச்சு 3 மணி நேரம் பார்க்க வச்சாங்க. அதுக்கு மக்கள் சொன்னாங்க, என்ன இது பேசாம நாங்க ஓட்டு போட்டுறோம், படத்தை மட்டும் பார்க்க வைக்க கூடாது. ஆனால் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு விக்கிரவாண்டியில வேட்டி சேலை எடுத்துக்கொண்டு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நண்பர்கள் வீதி வீதியாக வலம் பண்றாங்க. நேற்று நடந்த பிரம்மாண்டமான பொதுக்கூட்டம், எல்லோரும் வந்திருந்தார். நம்முடைய மருத்துவர் ஐயா, நமக்கு தெரியும் மருத்துவர் ஐயாவுக்கு இனமாக இன்னைக்கு இந்திய அரசியல் எந்த ஒரு தலைவருமே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு தலைவர் முழு வாழ்க்கையும் கூட சமுதாய மாற்றத்திற்காக யாரும் கூட சாராயம் குடிக்க கூடாது, மக்கள் படிப்பிலே முன்னேற வேண்டும் என்பதற்காக மருத்துவராகி 5 ரூபாய் மருத்துவராக இருந்து அவருடைய மாமா, நம்முடைய மருத்துவர் ஐயாவுடைய மாமா இவர் மருத்துவம் படிக்க போகும்போது மூட்டை தூக்குனார் துறைமுகத்தில். அவருடைய இல்லத்திலே தங்கி மருத்துவ படிப்பு படித்து மருத்துவர் ஐயா அவர்கள் 86 வயது முழுவதுமாக தன்னை அர்ப்பணித்து சமுதாயம் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக போறாங்க. பாருங்க, இந்த வயசுலையும் தினமும் வந்து பிரச்சாரம் பண்றாங்க. விக்கிரவாண்டியில ஒரு தெருவாக ஒரு கிராமமாக போய் இங்க இருக்கக்கூடிய மக்களை எல்லாம் சந்தித்து நீங்கள் மாம்பழம் சின்னத்திற்கு வாக்களித்து அண்ணன் சி அன்புமணி அவர்களை நீங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று எல்லா இடத்துக்கும் மருத்துவர் ஐயா வர்றாங்க. நேற்று நடந்த பிரம்மாண்டமான பொதுக்கூட்டத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அன்பு தலைவராக இருக்கக்கூடிய இதற்கு முன் மத்திய அமைச்சராக இருந்த அண்ணன் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தலைமையில நேற்று கூட்டம் நடந்தது.
நம்முடைய எல்லா தலைவர்களும் வந்திருந்தாங்க. முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் வந்திருந்தாங்க. அண்ணன் டிடிவி தினகரன் விக்கிரவாண்டியில் பாமக வேட்பாளரை ஆதரித்து அண்ணாமலை பிரச்சாரம் மேற்கொண்ட காட்சிகளை பார்த்தோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.